Sandhi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. என்னதான் வகை வகையான உணவுகளை சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா எதையுமே சாப்பிட முடியாது. உணவுக்கு சுவையை சேர்ப்பது உப்பு மட்டும்தான். அதனால தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு உப்பு நம் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் பெறுது. ஆனால் நம் உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு மருத்துவர்கிட்ட போனால் முதல்ல சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கங்கிறது தான் அவர் தரக்கூடிய முதல் அட்வைஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்த அளவாக இருக்குது. ஆனால் நடைமுறையில் பெரும்பாலான மக்கள் அதை விட 2 மடங்கு அதிகமாக உட்கொள்வதாக ஆய்வுகள் சொல்லுது. இதனால் கடுமையான இதயம் தொடர்பான பிரச்சனைகள், பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுது. அதிக உப்பு உணவில் சேர்த்துக்கொள்வதால் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் 1.8 முதல் 2 மில்லியன் பேர் வரை உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. உலக சுகாதார நிறுவனம் பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 5 கிராமுக்கும் குறைவான உப்பு தான் எடுத்துக்கணும்னு பரிந்துரைக்குது. அதாவது சுமார் 2 கிராம் சோடியம். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு தினமும் 1500 மில்லிகிராமுக்கு மேலே சோடியத்தை பரிந்துரை செய்யலை. ஆனால் உலகம் முழுக்க நடைமுறையில் WHO நிர்ணயித்த வரம்பை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு உப்பு உட்கொள்ளப்படுவதாக தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 9 முதல் 12 கிராம் என்பது உலக சராசரியாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரி ஒரு நாளைக்கு 10.9 கிராம் என்ற அளவில் இருக்குது. ஆண்கள் தினமும் 8.9 கிராமும் பெண்கள் 7.9 கிராம் உப்பும் உட்கொள்வதாக கணிக்கப்பட்டிருக்கு. சீனாவில் சராசரியாக இது ஒரு நாளைக்கு 11லிருந்து 12 கிராம். அமெரிக்க மக்கள் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 8.5 கிராம் உப்பை எடுத்துக்கிறாங்களாம். அளவுக்கு அதிகமான உப்பை எடுத்துக்கொள்வதால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? உயர் இரத்த அழுத்தம், இதய நோய், பக்கவாதம், சிறுநீரக நோய், வயிற்று புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ். நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் ஒரு நாளைக்கு சோடியத்தை 1 கிராம் அளவு குறைப்பது கூட 2030ஆம் ஆண்டுக்குள்ளே உலக அளவில் 90 லட்சம் பேர் இதய நோய்களால் இறப்பதை தடுக்க முடியும்னு கண்டறியப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இன்சுலின் எதிர்ப்பு, அதிக கொழுப்பு, ஏற்கனவே இதய பிரச்சனை கொண்டவங்க மிக குறைவான அளவு சோடியம் உட்கொள்ளும் போது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும்னு வாதங்களை முன்வைக்கிறாங்க. தி லான்செட் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட 2016 ஆய்வில் மிக அதிகமாகவோ அல்லது மிக குறைவாகவோ உட்கொள்வது இரண்டுமே இதய நோய் அபாயத்துடன் தொடர்புடையதாக கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் ஒரு நாளைக்கு சுமார் 3 முதல் 5 கிராம் உப்பு அவசியம்னு சொல்லப்படுது.